பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நல்ல சத்தியங்களை கேட்கும்படியாக நான் உங்க ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். இன்னும் நம்ம புது வருஷத்துல தான் இருக்கிறோம் பாருங்க. ஒவ்வொரு நாளும் நமக்கு புதிய நாள், புதிய வருஷம், புதிய மாதம், புது ஆசீர்வாதங்கள் ஒவ்வொரு நாளும். சங்கீதக்காரன் சொல்றது போல, வாழ்நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஒவ்வொரு நாளும் எழுந்தவுடன் சொல்லுங்க, இந்த நாள்ல நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். பிரச்சனைகளும் வியாதிகளும் பண கஷ்டங்களும் கடன்களும் என்னை தொடராது இயேசுவின் நாமத்தினாலன்றத இதை ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க. நிச்சயமாகவே இந்த வருஷத்துல நம்ம ஆசீர்வாதத்திற்கு தப்பவே முடியாது. ஆசீர்வாதம்னா வெறும் பணம் பொருள் இதை மட்டும் நம்ம நினைக்க கூடாது பாருங்க. நல்ல சுகத்தோட இருக்கிறது, கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை, சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தான் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார் பாருங்க. நம்மளை பார்க்குறவங்க நம்ம கிறிஸ்துவனுடையவர்கள் அப்படிங்கிறத தெளிவா தெரிந்து கொள்ளணும் பாருங்க. இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை இந்த வருஷம் உங்க ஒவ்வொருத்தர் மேலேயும் பேசுகிறேன் இயேசுவின் நாமத்தினால. இப்படிப்பட்ட சந்தோஷம், சமாதானம் உங்க ஒவ்வொருத்தர் குடும்பங்கள்லையும் இந்த வருஷம் பெருகும்படியாக நாங்க குடும்பமாக உங்களுக்கு ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்துல உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இன்றைக்கும் கூட ரொம்ப ஒரு முக்கியமான சத்தியத்தை நாம் படிக்க போறோம். என்னன்னா, இயேசுதான் நம்மளுக்கு எல்லாமே, அவர்தான் நமக்கு எல்லா ஆதாரமும் பாருங்க. இன்னைக்கு ஒரு முக்கியமான வசனத்தை நாம் கலாத்தியர் புத்தகத்திலிருந்து கற்றுக்கொள்ள போறோம். கலாத்தியர் 4வது அதிகாரம் 27வது வசனம். கலாத்தியர் 4:27, புதிய ஏற்பாட்டுல 261வது பக்கம். அந்தப்படி பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்திரு, கற்ப வேதனை படாதவளே களிப்பாய் எழும்பி ஆர்ப்பரி, புருஷன் உள்ளவளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீக்கே அதிக பிள்ளைகள் உண்டு என்று எழுதியிருக்கிறது. வேதம் எப்படி குறித்து வைத்திருக்குன்னு பாருங்களேன். பிள்ளை பெறாத மலடியே, எந்த விஷயத்திலையும் நீங்க ஒரு மலட்டுத்தன்மையை உங்க குடும்பத்துல உணர்றீங்களா? பண விஷயத்துல பெருக்கம் இல்ல, தொழில்ல பெருக்கம் இல்ல, குடும்ப சமாதானத்துல பெருக்கம் இல்ல, ஒரு மலட்டுத்தன்மை. பிள்ளை பெறாத மலடியை, பிள்ளை பெறாம கற்பங்கள் செத்து போய் கிடக்கிறது. அவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, எதுலையுமே ஒரு ஆசீர்வாதம் இல்லாத நிலைமை, எங்கு பார்த்தாலும் வெறுமை, உலகமே இருண்டது போல இருக்கு. அவங்கள பார்த்து ஆண்டவர் இன்னைக்கு என்ன சொல்றாரு? மகிழ்ந்திரு, கற்ப வேதனை படாதவளை. இன்னும் நீங்க கற்ப வேதனை படாம இருக்கீங்களா? எழும்பி களிப்பாய் எழும்பி ஆர்ப்பரியுங்கள், புருஷன் உள்ளவளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீக்கே அதிக பிள்ளைகள் உண்டு. புருஷன் இருக்கிற ஸ்திரீகளை பார்க்கிலும் புருஷன் இல்லாத ஸ்திரீகளுக்கு அதிக பிள்ளைகள் உண்டு என்று எழுதியிருக்கிறதே பாருங்க. வேதம் எப்படி எழுதி வச்சிருக்குன்னு. இது எப்படி நடக்கும்? புருஷன் இல்லாம எப்படி அதிக பிள்ளைகள் உண்டாயிருக்கும்? அங்கதான் கர்த்தர் வர்றாரு. அங்கதான் அவருடைய சூப்பர் நேச்சுரல் பவர் ஒர்க் அவுட் ஆகுது. இது இருந்தாதான் இதை செய்ய முடியும், இது இல்லாம நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. இன்னைக்கு பணம் கண்டிப்பா நமக்கு தேவை. ஆனா பணம் இல்லாத சூழ்நிலையில ஆண்டவர் எப்படி உதவி செய்வார்? கண்டிப்பா கர்த்தர் செய்வார் பாருங்க. எனக்கு இப்ப பேச பேச ஆவியானவர் ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்துறார். ஒரு நாள் எங்க வீட்டுல யாரோ சிக்காயிட்டோம் பாருங்க. டாக்டர் கிட்ட போறேன், எங்கிட்ட எந்த காசும் கிடையாது. அந்த டாக்டர் ஒரு கிறிஸ்தவ டாக்டர், வயதானவர், எங்களுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டும் கூட. ஆனா காசு இல்லாம எப்படி போய் பார்க்கறது? ஆனா அன்னைக்கு கண்டிப்பா போயாக வேண்டிய சூழ்நிலை இருந்தது. நாங்க போயிட்டோம். அங்க போன உடனே டாக்டர் குடும்பத்தை பத்தி நாங்க விசாரிச்சோம் பாருங்க. விசாரிச்ச உடனே அவர் என்ன நினைச்சாரு என்னன்னு தெரியல, எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு மருந்தெல்லாம் கொடுத்துட்டு கையில ஒரு தொகையை எடுத்து எங்க கையில கொடுத்தாரு பாருங்க. என்னால அது மறக்கவே முடியாது. ஒரு டாக்டர். பிரியமானவர்களே, கர்த்தர் தான் நம்மளுடைய ஆதாரம் பாருங்க. அவரை நம்பும் பொழுது இது ஒரு சூப்பர் நேச்சுரல், எங்கேயும் நடக்காத ஒரு காரியம். பலவீனத்துக்காக டாக்டர் கிட்ட போறோம். அந்த இடத்துல டாக்டர் நம்ம கையில பணம் கொடுத்து எங்க குடும்பத்துக்காக இந்த விஷயத்தை பர்டிகுலரா ஒரு காரியத்தை சொல்றாரு, இதுக்காக நீங்க ஜெபம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை எங்க கையில கொடுக்குறாரு. பிரியமானவர்களே, கர்த்தர் ரொம்ப 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 நல்லவர் பாருங்க. அவர்னால கூட அதுதான் அந்த சூப்பர் நேச்சுரல் பவர். அதாவது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல அவர் உதவி செய்கிற தேவன் பாருங்க. அவர் மிகவும் நல்லவர். பிரியமானவர்களே, புருஷனே, இங்க வேதம் என்ன நம்மளுக்கு சொல்லுதுன்னா, புருஷனே இல்லாட்டியும்
புருஷன் இருக்கிறவங்களை விட புருஷன் இல்லாதவர்களுக்கு அதிக பிள்ளைகள் உண்டு, அதனால மகிழ்ந்திரு, களிப்பாய் எழும்பி ஆர்ப்பரி என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த நாள்ல எழும்பி ஆர்ப்பரிங்க. உங்க தொழிலை பார்த்து இன்னைக்கு நான் பேசுறேன். இயேசுவின் நாமத்தினால தொழில ஆசீர்வாதம் இல்லாம மலட்டுத்தன்மையாயிருக்கிற எல்லா தொழிலையும் பார்த்து நான் பேசுகிறேன். நிச்சயமாகவே தொழில ஒரு பெருக்கம் உண்டாகும்படியாக ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைகளின் மூலமாக அவருடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையானது உங்களுடைய தொழிலை தொடுவதாக, இயேசுவின் நாமத்தினால உங்கள் குடும்பத்தை தொடுவதாக. குடும்பத்துல குழப்பங்களும் பிரச்சனைகளும் சண்டைகளும் பெண்கள் சந்தித்து கொண்டிருக்கிறீங்களா? இந்த நாள்ல ஒரு சமாதானத்தை பேசுகிற இயேசுவின் நாமத்தினால கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. பாருங்க, ஆபிரகாமும் சாராலும் 100 வயது 90 வயது பிள்ளைகள் இல்லாம இருந்தாங்க. அங்க கர்த்தருடைய அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட அந்த சூப்பர் நேச்சுரல் பவர் அவங்க மேல வேலை செய்தது. பாருங்க என்ன நடந்தது. 100 வயது ஈசாக்கு பிள்ளை பெற்றார். 90 வயது சாரால் கிழவி என்று சொல்லப்பட்டவள், மலடி என்று சொல்லப்பட்டவள் பிள்ளை பெற்றாள். சூப்பர் நேச்சுரல் காட், இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல செய்கிற தேவன். மரியாள் பாருங்க, புருஷனை அறியாதவள், கன்னிப்பெண். பரிசுத்த ஆவி உன்மேல் வரும்போது, பரிசுத்த ஆவியானவர் உன் மேல வரும்பொழுது பெலன் உன் மேல, பரிசுத்த ஆவியின் பெலன் உன் மேல நிழலிடும். நீ பிள்ளை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக அப்படின்னு தேவதூதர் சொல்றாரு. பாருங்க, அப்படியே நடந்தது. பாருங்க, புருஷனை அறியாத கன்னிப்பெண், சூப்பர் நேச்சுரல் காட். இந்த நாள்ல, இந்த காலை வேளையில இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை உங்க குடும்பங்களின் மீது பேசுகிற பிரியமானவர்களே, கர்த்தர் அற்புத விதமாய் உங்க குடும்பங்கள்ல வேலை செய்கிற தேவனாய் இருக்கிறார். பாருங்க, வேதத்துல இன்னொரு ஸ்திரீயை குறித்து நம்ம பார்க்க போறோம். ரூத் புத்தகத்துல பாருங்க, ரூத் புத்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனம். ரூத் 2:12. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. அவரே அடைக்கலான்னு வந்துட்டீங்களா? இங்க இந்த ரூத் ஒரு புறஜாதி பெண், மோவாபிய பெண், சபைக்குள்ள வரவே கூடாது. 10 தலைமுறைக்கும் இந்த பெண்கள் சபைக்குள்ள வரவே கூடாது. ஆனா இயேசு சாமி இவளுடைய சந்ததியில பிறந்தார். பிரியமானவர்களே, அற்புதமான ஆண்டவர், சூப்பர் நேச்சுரல் காட். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இந்த ரூத்துக்கு அழகிய போவாசை கர்த்தர் கொடுத்தார். ஒரு விதவை பெண், ஒரு புறஜாதி பெண், இவள் மூலமாக இயேசு கிறிஸ்து இவள் சந்ததியில் பிறந்தார். பிரியமானவர்களே, கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எதெல்லாம் இம்பாசிபிள் நம்ம நினைக்கிறோமோ அதை பாசிபிளாய் ஆக்குகிற தேவன். இந்த நாள்ல சோர்ந்து போயிருக்கீங்களா? எல்லா சோர்வுகளும் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. எல்லா மலட்டுத்தன்மைகளும் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. பிரியமானவர்களே, அவருடைய கர்த்தருடைய தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. பாருங்க, இந்த ரூத் ஒரு விதவையா தேசம் விட்டு தேசம் வந்தா, மாமியாரை நம்பி வந்தா, மாமியாரின் தேவனை நம்பி வந்தாள். கர்த்தர் அவள் மூலமாக இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு உதவியாக இருந்தார். பாருங்க, கர்த்தர் ரொம்ப நல்லவர். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்க அற்பமா எண்ணப்படலாம், ஒன்றுமில்லாதவர்களா இருக்கலாம். உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எப்படி அப்படின்னா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயத்தை அவர் உங்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருக்கிறார். நான் ஏற்கனவே இந்த வசனங்கள் எல்லாம் சொல்லியிருக்கேன். யாத்ராகமம் 34:10வது வசனம், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை நான் உனக்கு செய்வேன். சுற்றிலுள்ள ஜனங்கள் எல்லாரும் அதை பார்ப்பார்கள். எல்லார் கண்களுக்கும் அது ஆச்சரியமா இருக்கும், பயங்கரமா இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. பிரியமானவர்களே, கர்த்தர் ரொம்ப நல்லவர். இந்த வருஷத்துல இந்த நல்ல தேவனை அடைக்கலமாய் கொள்ளுங்க. நிச்சயமாகவே அவரால் உங்களுக்கு நிறைவான பலன் உண்டாயிருக்கும். இயேசுவின் நாமத்தினால. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.